இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த லொகேஷனுக்கு வரேன். ஹீரோ 9ல நைட் டைம் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். What we do here is go back. Hi guys, hello, vanakkam and welcome back to my YouTube channel. This is Dabashwin here. So channel ஒரு new upgrade, a new action cam for a moto vlogging. என்னதுன்னா இதுதான் GoPro Hero 9 ஒரு வழியா வாங்கியாச்சு. நான் என்னோட ஆக்ஷன் கேம் ஜேர்னி வந்து நான் இதில் ஸ்டார்ட் பண்ணேன்னா இதில் தான் நாய்ஸ் ப்ளே 2. இது ஒரு நல்ல பிகினர் ஃப்ரெண்ட்லி கேமரா. அண்ட் இதுக்கப்புறம் GoPro Hero 5. இது ஒரு 3 year ஓல்டு கேமரா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். இதில் என்னென்னா ரீசெண்டாக மைக் ப்ராப்ளமாக இருக்குது அண்ட் சூப்பர் வியூவில் வந்து கிளாரிட்டி அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் வச்சிடலாம். இப்போ இது இன்னைக்கு டேட் வந்து January 4th 2021 மண்டே. அண்ட் இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு கோப்ரோன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு நியூ கோப்ரோன்னு சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். அண்ட் இதோட ஒரு அடிஷ்னலாக ஒரு ஆக்சசரி வாங்கினேன். என்னதுன்னா இதுதான் மீடியா மாடு. ஸோ without further ado, let's just start with the unboxing now. Hey guys, so currently recording with the Hero 9 cam அப்புறம் மீடியா மாட் மைக்கோட ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ அன்பாக்சிங் முடிஞ்சிச்சு. பட் அன்பாக்சிங் மட்டும் உங்களுக்கு சொன்னால் வேஸ்ட் இல்லை இந்த வீடியோ. ஸோ பைக் எடுத்துகிட்டு ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்பாட் இருக்குது, அதுக்கு போகலாம். பட் ஆனால் இப்போ போக முடியுமான்னு தெரில, வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நான் வந்து கோப்ரோட வியூலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இது இங்கே இருக்குது. ஓகே, I think the quality of the video will be a lot better now. So that is at least that. Now let's just take Athena and start moto vlogging. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் ஃபுட்டேஜ் புது கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி சும்மா வீட்டில் கொஞ்சம் டெஸ்டிங் இந்த வீக் பண்ணி பார்த்தேன், அதோட அவ்வளோதான். ப்ரோட்டில் அண்ட் பைக்கில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோன்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போ கரண்ட்டாக இது என்னோட எக்ஸ்டர்னல் லாவ்லியர் மைக்கில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், which I directly connected to the media mod. And guys, I have upgraded my mic as well. Currently using the Rode lavalier Go mic. And இதை வந்து என்னோட லாஸ்ட் அந்த ஒய் எக்ஸ்பல்ஸ் வீடியோன்னு ஒன்று போட்டேன்ல, அது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஹீரோ 5 விட குவாலிட்டி வந்து நல்லா பெட்டராகவே இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் எதுவும் செட்டிங்ஸ்லாம் எதுவும் ஆல்ட்ரு பண்ணலை, எல்லாம் அதே எப்படி கேமரா வச்சோ அந்த டிஃபால்ட் செட்டிங்ஸில் தான் இருக்குது. வியூ வந்து சூப்பர் வியூவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா சூப்பர் வியூ தான் ஃபுல்லாக வந்து காமிக்கும். அண்ட் சூப்பர் வியூ கிளாரிட்டி ஹீரோ 5 இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, நான் ஒரு லொக்கேஷன் சொல்லியிருந்தேன்ல, போய் கொஞ்சம் டெஸ்ட் ஷாட்ஸ்லாம் எடுக்கலான்னு அங்கே தான் போயிட்டுருக்கேன். எந்த லொக்கேஷன்னா செம்பரம்பாக்கம் லேக். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் வாட் 15 kilometers ஃப்ரம் மை ஹோம். ஆக்சுவலாக பக்கத்தில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு டேட் வந்து January 9 சாட்டர்டே. கேட்கலாம் ஏன் வந்து இவ்வளோ நாள் இருக்குது, ஏன்னா மண்டே வந்து அன்பாக்ஸ் பண்ணது. ஆக்சுவலாக என்னென்னா இங்கே சென்னையில் இந்த வீக் ஃபுல்லாக நல்ல மழை, இன்றைக்கி தான் நல்லா ஓரளவு வெயில் அடிக்குது, நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சா, அதான் போல். அண்டு
வீக் டேஸில் வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் வீக்கெண்டுனா நம்ம பாட்டுக்கு அவசரம் இல்லாமல் ரிலாக்ஸாக வந்துட்டு போகலான்னு, அதனால தான் சரி சாட்டர்டேவே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த டெஸ்ட் ஃபுட்டேஜும் எடுக்காமல் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஓகே, என்கிட்ட வந்து ஒரு பேட்ரி தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ்லாம் ஸ்டாக்கே இல்லை எங்கேயும். ஓகே, சார்ஜை வந்து சேவ் பண்ணணும். ஸோ நான் லொக்கேஷன் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ லேக்குக்கு வந்துட்டேன். ரூட்டே சூப்பராக இருக்குது. போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன். ஓகே ஓகே இந்த வந்தாச்சு. எம்டியாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? சரி, அதுதான் வியூ பாயிண்ட்டு, செம்பரம்பாக்கம் லேக் வியூ பாயிண்ட்டு. ஓகே, அப்படியே போவோம். வா நல்லாயிருக்கு. நான் வந்து சென்னையில் வந்து ஒரு 5 இயர்ஸாக இருக்கேன். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த லொக்கேஷனுக்கு வரேன். இது வரைக்கும் இந்த லொக்கேஷன் நான் வந்ததே கிடையாது. ஆக்சுவலாக இந்த லேக் வந்து பெங்களூர் ஹைவேயில் லைட்டாக விசிபிள் ஆகும் அந்த ரூட்டில் போகும்போது. பட் இந்த லொக்கேஷன் எக்ஸாக்ட் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இப்போ வெயிட், வியூ பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். நல்லா இருக்குல்ல? வா சூப்பர். இந்த இயர் ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சதுனால தண்ணியும் நிறையா இருக்குது. பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குது. இப்படியே பார்க் பண்ணிட்டு நாம் கொஞ்சம் வேலையை ஆரம்பிப்போம். ஓகே guys, ஸோ நான் இப்போ லேக் ரீச் ஆகிட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. இது சூப்பராக இருக்குது. பக்கத்தில் இருக்க ஒரு லொக்கேஷனுக்கு இது செம்மையாக இருக்குது. இப்போ வந்து வைட் ஆங்கிள் மோடில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆடியோ வந்து மீடியா மோடோட மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ லெட் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் த ஷார்ட்ஸ் நவ். நல்லா வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இன்றைக்கி தான் வண்டி வந்து ஸ்டாக் கண்டிஷனில் கடைசியாக வீடியோ பண்ணுறேன். அண்டு கடைசியாக ஓட்டுறேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து வண்டி கம்ப்ளீட்டாக மாற்றிடுவேன். ஸோ வியூ பாயிண்ட் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. என்ட்ரன்ஸ் அலௌடு இல்லைன்னு போட்டிருக்கு. ஓகே, இங்கேயே கிளம்ப வேண்டியதான். மேலே ஏற முடியும்னு நினச்சேன், பட் முடியாது போல். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து சுகி அண்ணாவோட கராஜுக்கு போனோம். அங்கே தான் வந்து ஆக்சசரிஸ்லாம் ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ வீட்டுக்கு போகிறது அப்புறம் அங்கேருந்து கராஜுக்கு போகிறத நான் வேணால் ஒரு டைம் வார்ப்பாக போடுறேன். அதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து திறக்கும் போது உள்ளே வந்துட்டேன். பட் இப்போ போகணுன்னா ஹைவே பிடிச்சி தான் போகணும். அண்ட் ஆக்சுவலாக இங்கே ஒரு ரூட் இருக்குது. இந்த பாதையில் போக முடியுதான்னு பார்ப்போம். ஓகேண்ணா, இறக்குறேண்ணா. ஓகே 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 ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. இங்கே கொஞ்சம் பேர் பார்த்தேன், நல்லா பேசினாங்க. இப்போ தான் ஆக்சுவலாக ஒரு 200 NS வந்து ஏற்றும் போது கீழே சாஞ்சிருச்சு. ஸோ அதான் எதுக்கு ஹெல்ப்புக்கு கூட நின்னாங்க. பட் அத்தினா வந்துருச்சு. ஓகே, போவோம்.
ஏதாச்சும் கிரித்தனமாக பண்ணிகிட்ருப்பேன், கண்டுக்காதீங்க. ஓகே, இங்கே வந்தாச்சு, இப்படியே போக வேண்டியதான். ஸோ நான் இங்கேருந்து டைம் வார்ப் ஆரம்பிக்கிறேன். நான் தான் இவரோட வண்டியை வந்து எல்லாமே மாறிட்டோம். ஆமாம், இவர் தான் சுகி ப்ரோ, பீச் ரைடர்ஸ் கிளப்போட ஃபவுண்டரு. ஆமாம், ஃபவுண்டரு. ஸோ இதுக்கப்புறம் பாருங்க, வண்டி சும்மா கும்முன்னு போவோம். ஓகே, ஹாய் ப்ரோ. கேமராவோட சுற்றுறான்டா தம்பி எப்பவுமே. ஸோ ஆக்சசரிஸ்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. பட் அந்த ஆக்சசரிஸ் வீடியோ வந்து நான் இப்போ போட போகிறது கிடையாது. ஒரு ரைட் போயிட்டு வண்டி நல்லா ரைட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நான் அந்த ஃபுல் ஆக்சசரிஸோட வீடியோ போடுறேன். அண்ட் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் கைஸ். எதுனா ஃபார் ஹவு மச் டிட் ஐ பை மை Hero 9 and the Media Mart that I missed it. So by the way guys, I buy all my electronic gadgets from imastudent.com because they give me some good deals. And actually in the Hero 9 வந்து இனிஷியலாக 49,500 rupeesனு வந்துச்சு அது லான்ச் ஆனப்போ. ஸோ எப்போ ப்ரைஸ் குறையும்னு சொல்லி டெய்லி செக் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஒரு வழியாக ப்ரைஸ் குறைஞ்சிச்சு. அதனால தான் உடனே வாங்கிட்டேன். I bought it for like 38,500 rupees and Media Mart I bought it for 8,000 rupees. I placed the order on last Friday, so Saturday, Sunday and Monday morning I got it delivered here in Chennai. So I'll just continue once I reach home guys. Okay guys, I've reached home now and இப்போ வந்து GoProல தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மோடு வந்து லீனியர் மோட் அண்ட் ஆடியோ வந்து என்னோடய ஷார்ட்கன் மைக்கை மீடியா மோடில் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்டு இந்த வீக் வந்து கொஞ்சம் டெஸ்டிங் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்போ வந்து ஐ ஃபவுண்ட் ஃபியூ திங்ஸ். என்னதுன்னா, இந்த பேட்ரி வந்து 1 hour and 45 minutesக்கு தாங்குது. அண்ட் ஆஃப்டர் continuous recording of 1 hour the GoPro turned off due to overheating. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து ஒரு 10 minutes ஆஃபில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் ரெக்கார்ட் பண்ணேன். அண்ட் இதோட இந்த பேட்டரியோட சார்ஜிங் டைம் வந்து 2 hours and 30 minutes. It took 2 hours and 30 minutes to charge it all the way from 0 to 100%. So that's it. So that's all for this video guys. I hope you guys liked it, and if you did, do hit the like button, comment, share the video, and also don't forget to subscribe if you haven't subscribed to my channel yet, and also click the bell icon as well. And finally, safety is the first priority, so always wear a helmet, and when you go on rides, try to wear proper riding gears. Stay tuned, and I'll see you guys in the next video. KD out and bye. Hero 9ல நைட் டைம் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வைடோ சூப்பர் வியூவோ எதில் இருக்குன்னு தெரில.